ரொம்ப சூப்பரான அருமையான மாசான எபிசோட் வந்திருக்குனே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சேனல் கண்டினியூ ஆதரவு வந்துட்டாங்க. ரித்திகாலேருந்து எல்லாரும் ஒத்துமொத்த குடும்பமும் நிற்கிறப்ப நம்ம ஐலி வந்து மாஸ்க் போட்டுட்டு செமையாக அந்த மாஸ்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இவங்கள பார்த்த உடனே அச்சோ கடைசி நேரத்தில் என்ன நடக்கும்னு நினச்சோம், என்னது இவங்க இப்படியெல்லாம் வந்து மாஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம அயலி இருக்கிற பொருள் எல்லாத்தையும் அந்த இடத்துல அடித்து உடச்சிக்கிட்டு இருக்காங்க. எக்ஸ்ட்ரா நிறையா இருந்துச்சுன்னே சொல்லலாம். அந்த சீன்லாம் டக்கு டக்குன்னு எடுக்கிறாங்க. என்னடா அது ஒரு பொண்ணாக இருந்து எப்பட்றா இத்தனை பேரை வந்து சமாளிக்கிறா அப்படின்னு நம்ம செல்வராணிலேருந்து எல்லாரும் ஆச்சரியமாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இவங்க வந்துட்டாங்களா, இனிமேட்டு நம்ம யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, தேவையும் இல்லை சித்தி, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரையும் அடித்து ஓட விட்றாங்க. அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து, மேடம் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க மேடம், நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன். அதாவது முன்னாடியே உனக்கு இந்த அதிகாரியை வந்து தெரியுமான்னு செல்வராணி வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க நம்ம இந்திராணிக்கிட்ட. ஆ, எனக்கு நல்லாவே தெரியும், இவங்க தானே இதை வாங்கி கொடுத்தது அப்படின்னு சொல்லும்போது, மேடம் என்னை மன்னிச்சிருங்கன்னு அயலி வந்து சொல்கிறாங்க. என்னாச்சு, நீங்கள் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும், நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். இல்லை மேடம் அவங்க வருவாங்கன்னு கடைசி நொடியில் தான் எனக்கே வந்து தெரிஞ்சிச்சு, அதனால தான் இவ்வளோ தாமதமாயிடுச்சு, இல்லாட்டி அவங்கள இங்கே வரவே விட்டுருக்க மாட்டேன். எனக்கு நல்லாவே தெரியுமா எவ்வளோ தைரியசாலியாக இருக்கேன்னு, உன்ன மாதிரி தான் இருக்கணும்னு செல்வராணி வந்து மனசார வந்து பாராட்டுறாங்க. அயலி வந்து மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க, நான் மட்டும் இந்த மாஸ்க்கை வந்து கலட்டினா அதுக்கப்புறம் என்ன நீங்கள் பாராட்டுவீங்களா, அப்படியே வந்து இதையே திட்டுன்னு திட்டிகிட்டு இருப்பீங்க. ஆனால் இப்போ என்னெல்லாம் வந்து புகழ்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ரித்திகாவுக்கு ஏதோ ஒரு சந்தேகமாகவே இருக்குது. இவங்கள பார்த்தா எங்கேயோ பார்த்த மாதிரி தானே இருக்குது அப்படின்னு ரித்திகாவும் செல்வராணியும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம் எனக்கு கூட பார்த்தா இப்படி தான் இருக்குன்னு சொல்லும்போது, சரி மேடம் நீங்கள் ஜாக்கிரதையாக கதவை பூட்டிகிட்ருங்க, எதுவாக இருந்தாலும் நான் வந்துடுறேன் மேடம், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, எனக்கு இன்ஃபர்மேஷன் கிடச்சதுனால தான் நான் இங்கே வந்தேன். இவங்க மிகப்பெரிய அதிகாரி, இவங்க எதுலேயுமே வந்து துணிச்சலாக இருந்து செயல்படுவாங்கன்னு இந்திராணி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. நீங்கள் வேணால் காஃபி ஏதாவது சாப்பிட்டு போகிறீங்களா அப்படின்னு சொல்லும்போது, நான் எப்படி இந்த மாதிரி இடத்துல இருக்கிறப்ப காஃபியெல்லாம் வந்து சாப்பிட முடியும், சாப்பிட்டேன்னா நான் உங்கள் தங்கச்சிங்கிற விஷயம்லாம் வந்து தெரிஞ்சிடாதா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்கே இருக்கக்கூடாது, இங்கேருந்து நான் போகணுன்னு சொல்லிவிட்டு அப்படியே அதிரடியாக அவங்க மட்டுக்கும் கிளம்பலான் இருக்கிறப்ப எனக்கு ஒரே ஒரு சந்தேகம், நீங்கள் வந்திருக்கீங்க எல்லாமே ஓகே தான், ஆனால் எதுக்காக முகமுடிய போட்டுட்டு வந்திருக்கீங்க, நீங்கள் யார் அப்படின்னு சொன்னோன்னே, ரித்திகா என்ன கேள்வி கேட்குற, அவங்க காரணம் இல்லாமல் எதையும் செய்ய மாட்டாங்க, நானே இத்தனை நாள் வரைக்கும் அவங்க முகத்தை வந்து பார்த்ததில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே என்ன சொல்கிறீங்க, நீயே பார்த்தது இல்லையா இந்திரா, ஏற்கனவே 2-3 வாட்டி வந்து பார்த்துருக்கேன்னு சொன்னியே, அவங்க அப்பயும் இப்படி தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, செல்வராணியும் ரித்திகாவும் என்ன இப்படியெல்லாம் கேள்வி கேட்குறாங்க, இவங்கள சமாளிக்கிறது தான் பெரிய கஷ்டமாக இருக்குது போல இருக்குது, இதுக்கு பதிலாக இன்னும் 4-5 பேர் வந்தால் கூட எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, என்னோட வேலையே இப்படி தாங்க, நாங்கள் வந்து ரகசியமாக வந்து வேலை பார்த்துட்ருக்கோம், அதனால் நாங்கள் யார் எப்படி இருக்கோன்னு எங்கள் தனிப்பட்ட முறையில் நாங்கள் எதையும் வந்து வெளியில் காட்டிக்கக்கூடாது, இதுதான் எங்கள் உத்தியோகம் அப்படின்னு நம்ம அயலி வந்து சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் உங்கள் கெட்டப்பு லுக்கு இதெல்லாம் பார்க்குறப்ப உங்களை நான் எங்கேயோ பார்த்துருக்குற மாதிரி தான் தெரியுது. சரி மேடம் நீங்கள் எல்லோரும் கவனமாகவும் ஜாக்கிரதையாகவும் இருங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். என்ன பார்க்கணுன்னு உங்களுக்கு என்ன மேடம் அவசியம் இருக்குது, தேவை இருக்குது, அப்படியெல்லாம் நீங்கள் எதுவும் சொல்ல வேணாம். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நான் இங்கே வந்து நிற்பேன், அந்த பிரச்சனையிலேருந்து நான் உங்கள் எல்லாரையும் காப்பாற்றுவேன், அதுதான் என்னோட பணியே. சரிங்களா, நான் இங்கேருந்து போகிறேன், சாரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அயலியை வந்து தடுத்து நிப்பாட்டுறாங்க. அச்சச்சோ அண்ணி என்ன இவ்வளோ பக்கத்தில் வந்து என்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லும்போது, மேலேயும் கீழேயும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம இந்திராணி. அச்சச்சோ அன்னைக்கு நம்ம மேலே சந்தேகம் வந்துருச்சோ, இல்லை ரித்திகா வந்து அவசரப்பட்டு இப்படியெல்லாம் கேட்டிருக்கக்கூடாது, என்ன மன்னிச்சிருங்க. ரித்திகா மரியாதையாக இவங்கக்கிட்ட வந்து நீ மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் எதுக்கு மேடம், அதெல்லாம் ஒன்றும் வேணாம், சரிங்க நான் கேட்டது தப்பாக இருந்தா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போக ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த பொண்ணுக்கு அப்பப்பா எவ்வளோ வந்து தைரியம் இருக்குது, இந்த வீட்டில் 6-7 பேர் வந்தாங்க, யாரையுமே வந்து சமாளிக்க முடியாதுன்னு நினச்சா ஒரு ஆளாக வந்து அசால்ட்டாக ஈஸியாக வந்து சமாளிச்சிட்டா அப்படின்னு ரொம்ப பெருமிதமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் எப்போங்க சண்டையெல்லாம் கற்றுக்கிட்டீங்க, வந்த வேலைக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே வந்து பழகிடுங்க. ஏன் ரித்திகா நீங்கள் கூட என் இடத்துல இருந்தால் நீங்கள் ஈஸியாக வந்து சமாளிச்சிட மாட்டிங்களா அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் இருக்கட்டும் என் பேர் எப்படி உங்களுக்கு தெரியும்
அப்படின்னு கேட்ட உடனே, ச்சே! அவசரப்பட்டு பேசிட்டோமே! இப்ப என்ன செய்றதுன்னு தெரிலங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, அயலி வந்து திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இந்திரா வந்து சூப்பரா வந்து சமாளிக்கிறாங்க. அவங்க எந்த இடத்துல வந்து வேலை பார்க்குறாங்க, நம்ம குடும்பத்தோட டீட்டெயில் எல்லாமே வந்து வீட்ல யார் இருக்கா? ஏன் நம்ம வீட்டு மாப்பிள கூட என்ன பண்றாரு, ஏது பண்றாருங்கிற விஷயம் கூட எல்லாமே வந்து அவங்களுக்கு அத்துப்படி அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல ஆமாங்க எல்லார பத்தியும் எனக்கு நல்லாவே தெரியும். பார்த்துக்கங்க. சரிம்மா நான் பத்திரமா வந்து போயிட்டு வந்துடுறேன். ஏதாவதுனா நான் கண்டிப்பா வருவேன். அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு வேக வேகமா வந்து போறாங்க அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து சிவாவுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. "சிவா, நான் இங்க இருக்கிற சூழ்நிலைய சமாளிச்சுட்டேன். நீங்க அங்க போங்க. போயிட்டு ஜாக்கிரதையா வந்து பாருங்க எதுவா இருந்தாலும்." "எப்படி சமாளிச்சம்மா?" அப்படின்னு சொல்லும்போது, எப்போதும் போல நான் அதிகாரியா போயிட்டேங்க. எல்லா பிரச்சனையும் வந்து சமாளிச்சுட்டேன். ஆனா ரித்திகா கிட்ட வந்து மாட்டியிருப்பேன் போல இருக்கு. என்ன ஐலி 10 பேர் வந்தாலும் சமாளிச்சுருவேன். ஆமா 10 பேர் வந்தாலும் சமாளிச்சிடலாம். ஆனா என் தங்கச்சி சமாளிக்கிறது தான் கஷ்டமா போச்சு. அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, அத்தை எனக்கு தெரிஞ்சு அவங்க எங்கேயோ யாரோ வந்து நம்ம இது நாள் வரைக்கும் பழகுன மாரி தான் எனக்கு தெரியுது. அப்படின்னு சொல்லும்போது, சரிம்மா விடுமா விடுமா எதுவா இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, சிவா வந்து ஒரு குடோன் மாரி ஒரு இடத்துக்கு வந்து போயிட்டுருக்காங்க. அந்த பேப்பர் எதுவும் இருக்க முடியுமா? அப்படின்னு சொல்லி அந்த பர்த் சர்டிஃபிகேட் எடுக்கலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க நம்ம சிவா. ஒரு பக்கம் இதை எப்படியும் வந்து கபிலன் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்சுக்கிட்டு அவங்களும் அங்கே வேக வேகமாக வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. சிவா, நீ எப்படி நிம்மதியாக இருக்கேங்கிற விஷயத்த வந்து நானும் பார்த்துட்றேன். மாமா உன்கிட்ட எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்கலாம். அப்படி சொல்லியிருந்தா கூட நான் உன்னை நிம்மதியாலாம் விட்டுற மாட்டேன். இப்போ பார்த்துக்கலாம் நானா நீயானே அப்படின்னு சொல்லி கபிலனும் பின்னாடியே வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் வந்து தேடுன்னு தேடுறாங்க. அவங்களுக்கு சுத்தமாக வந்து கிடைக்கவே மாட்டேங்குது. நம்ப சிவா வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து நம்ப அயலி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. சிவாவுக்கு கூடிய சீக்கிரம் எந்த பிரச்சனையும் இல்லாம நிம்மதியா வந்து கிடைக்கணும். அதுக்கு நீங்க தான் வந்து ஆசீர்வாதம் பண்ணணுங்கிற மாரி திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ப அயலிலேருந்து எல்லாரும். அப்பன்னு பார்த்து அயலி வந்து எதார்த்தமா வீட்டுக்குள்ள வந்து வராங்க. "என்ன ஆச்சு அண்ணி? இங்க ஏகப்பட்ட பொருள்லாம் வந்து உடைஞ்சிருக்கே!" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "வாம்மா வா! இவ்வளோ நேரம் நீ எங்க இருந்த? இந்த வீட்ல எப்படியெல்லாம் சண்டை நடந்துச்சு தெரியுமா?" "என்னது சண்டையா? எப்படி நடந்துச்சு? ஏன் நடந்துச்சுங்கிற மாரி அயலி வந்து ஹஸ்கி வாய்ஸ்ல வந்து பேசுறாங்க. "எங்ககிட்ட பேசணும்னா மட்டும் 8 ஊருக்கு வந்து பேசு. ஆனா சண்டைன்னா மட்டும் ஒளிஞ்சிரு." "அப்படிங்களா?" அப்படின்னு சொல்லி அயலி எதுவுமே தெரியாத போல அவங்க தான் சண்டை போட்டு காப்பாத்துனது. இருப்பினும் வந்து செம்மையா வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க நம்ப அயலி. இத பார்த்த உடனே இந்திராக்கே சந்தேகம் வருது. "என்ன ஆச்சு அயலி? இப்படியெல்லாம் நீ பதுங்குற ஆளே கிடையாதே. அப்படியெல்லாம் இல்ல நீ. 6, 7 பேர் வராங்கன்னா எப்படி சமாளிக்க முடியும்? நீங்களே வந்து அமைதியா நின்னப்ப நான்லாம் என்ன அண்ணி பண்ண முடியும்?" "அது என்னமோ வாஸ்தவம் தான்" அப்படின்னு ரித்திகாலேருந்து எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இவ தான் வந்து சின்னதா வந்து சத்தம்னாலே வந்து பயந்துருவாளே. அப்படி இருக்கிற சூழ்நிலையில இவளால என்ன கிழிச்சிருக்க முடியும்னு பேசுறாங்க. அப்பாடா! நம்மள பத்தி நல்லா புரிஞ்சு வச்சிருக்காய்ங்க. அதுவரைக்கும் சந்தோஷம் தான் அப்படின்னு அயலி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த இடத்தெல்லாம் வந்து கிளீன் பண்ண வேணாமா? அதெல்லாம் காலையில பண்ணிக்கலாம். டைம் ஆயிடுச்சு. சிவா எங்க? நான் சிவாவ பார்க்கவே இல்லையே! ஆமால்ல. நாங்க கூட வந்து பிரச்சனையில இருந்தப்ப சிவா வரலையே! சிவா வந்து அவசியமா வந்து வெளியில எங்கேயோ வந்து போயிருக்காப்ல. அப்படின்னு சொல்றாங்க. சரி, சரி. சிவா வந்த உடனே காலையில என்ட்ட வந்து பேச சொல்லு. சரியா? அப்படின்னு சொல்லும்போது, நம்ப இந்திராணி இன்னொருத்தவங்களுக்கு ஃபோன் பண்றாங்க. "சார், நீங்க இப்படியெல்லாம் வந்து பண்ணியிருக்க கூடாதுன்னு" விஜயகுமாருக்கு வந்து பேசுறாங்க. "என்ன ஆச்சு மேடம்?" அப்படின்னு சொல்லும்போது, "அதான் ஒருத்தவங்க வந்து காப்பாத்திருப்பாங்களே" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம விஜயகுமார், "இருப்பினும் வந்து நீங்க இன்னும் கொஞ்சம் கவனமா இருக்கணும்." "சரிம்மா, கடைசி நேரத்தில என்ன செய்றதுன்னு எங்களுக்கே தெரியல. அதனால தான் டக்குனு அந்த அதிகாரிய வந்து அனுப்பிச்சு வச்சேன். மத்தபடி ஒண்ணும் இல்லங்கிற" மாரி சொல்லிட்டு இருக்காங்க.